Yes, hi guys, welcome to my YouTube channel. So, இன்னைக்கு வந்து நம்ம ரிவென்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசலாம். ரிவென்ஸ் ட்ரேடிங்னா என்ன? எதனால எடுக்கிறோம்? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அப்படின்ட்டு பேசலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போனோம்னா, ஒரு நாள் வந்து நீ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அது செட்டப் நல்லா இருந்துச்சு, கான்ஃபிடன்ஸும் இருந்துச்சு, எஸ்எல் வச்சிருந்தீங்க. ஆனா பிரைஸ் வந்து உன்னோட எஸ்எல்ல டச் பண்ணிட்டு உடனே போயிடுச்சு. லாஸ். அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? சார்ட்ட மூடி வச்சுட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சுன்னா, தட் இஸ் அ குட் இன்ஸ்டிங்க்ட். ஆனா, இங்க வந்து நெறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்றானுங்கன்னா, உடனே மறுபடியும் ரீஎன்டர் ஆவாங்க. இந்த தடவ ரிகவர் பண்ணிடுவேன்னு நெனச்சுட்டு. அதுதான் வந்து ஒரு ரிவென்ஜ் ட்ரேடிங்ன்னு சொல்லலாம். அது வந்து நம்மளோட அக்கவுண்ட்டையே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா, அது உங்களுக்கு தெரியாது. ஸ்லோவா, சைலன்ட்டா நமக்கே தெரியாம நம்மளோட அக்கவுண்ட்டயே அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த மாரி வந்து உங்களுக்கு எப்பயாச்சும் நடந்திருக்குன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு 75% ஆஃப் த பீப்பிள்க்கு இப்படி நடந்திருக்கும். இப்படிதான் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட்டிங்ல. ஸோ, இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரிவென்ஜ் ட்ரேடிங் பத்தி ஹானஸ்ட்டா பேசலாம். ஒரு சுகர் கோட்டிங் பண்ண மாட்டேன். மோட்டிவேஷன் குடுக்க மாட்டேன். ரியலா ரிவென்ஜ் ட்ரேடிங்னா என்ன? எப்படி அத அவாய்ட் பண்ணலாம்? ஏன் அதனால எடுக்கிறோம்? அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டாபிக்ல வந்து நெறைய சேனல்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஆனா யாரும் வந்து எனக்கு எனக்கு புரிஞ்ச மாரி போடல. அதனால வந்து நம்மளே ஏன் இது போடக்கூடாது? அப்டின்ட்டு நான் அதனால இந்த வீடியோ இப்ப போடுறேன். சரி. நான் உங்களுக்கு ஒரு ஒரு சினாரியோ சொல்றேன் டைப்பிக்கலா. இது வந்து நான் கண்ணால பார்த்த ஸ்டோரி. லைக் இது பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர்ஸ்க்கும் நடக்குது. காலையில வந்து ஒரு ட்ரேடர் வந்து எழுந்திக்கிறான். எழுந்துட்டு சார்ட் ஓப்பன் பண்றான். XAU USDல ஒரு செட்டப் இருக்கு. பிஓஎஸ் இருக்கு. சோர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓபில பிரைஸ் வந்திருக்கு. பெர்ஃபெக்ட் செட்டப்ன்னு நெனச்சு, அவன் நெனச்சுட்டு என்டர் பண்றான் உள்ள. எஸ்எல் வைக்கிறான். 1% ரிஸ்க். ஓகேவா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அவனுக்கு. காலைல எழுந்த உடனே அவனும் என்ட்ரி எடுத்துட்டான். 5 மினிட்ஸ்ல வந்து பிரைஸ் அவன் டைரக்ஷன்ல போகுது. அவன் ஹாப்பியா இருக்கான். ஒரு 15 மினிட்ஸ்ல அவன் என்டர் ஆன அப்புறம் பிரைஸ் சடனா ரிவர்ஸ் ஆவுது. பிரைஸ் உடனே வேகமா போயிட்டு அவனோட எஸ்எல்ல ஹிட் பண்ணுது. லாஸ். அவன் சார்ட்ட பார்க்குறான். பிரைஸ் அவனோட எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு, மறுபடியும் அவன் டைரக்ஷன்லயே போயிருக்கு. அந்த மொமெண்ட்ல அவன் பிரெயின் வந்து அவன் பிரெயின்ல என்ன நடக்குதுன்னா, லைக் மார்க்கெட் என்னோட எஸ்எல்ல ஹண்ட் பண்ணிடுச்சு. நான் வந்து ரைட்டா தான் இருந்தேன். ஆனா, அவங்க வந்து என்ன ஹண்ட் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ நான் இப்பவே ரிகவர் பண்ணணும். அப்டின்ட்டு நெனச்சுட்டு இருப்பான். அவன் வந்து அந்த இடத்துல பணத்த பத்தி நெனைக்கல. அவன் எஸ்எல்ல ஹண்ட் பண்ணவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் வந்து மார்க்கெட் கிட்ட ஒரு கோவமா ஆயிட்டு, உடனே மறுபடியும் என்டர் ஆகுறான். இந்த தடவ செட்டப்பே இல்ல. கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஆனா, அவனோட ஃபீலிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். அந்த ட்ரேடும் லாஸ். இப்போ அவன் இன்னும் வந்து கோவமா இருக்கான். இன்னும் ஒரு ட்ரேடு. அந்த ட்ரேடும் லாஸ். 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட அவன் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 4 டூ 5% போயிடுச்சு. ஒரே நாள்ல. இது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு நடந்திருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. நான் ஜட்ஜ் பண்றது இல்ல. இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஓகே. ரிவென்ஜ் ட்ரேடிங் என்னன்னு டிஃபைன் பண்ணா, சிம்பிளா சொன்னா, லாஸ் வந்தா எமோஷன்ல ப்ராப்பர் செட்டப் இல்லாம பணத்த ரிகவர் பண்றதுக்காக உடனே மறுபடியும் ட்ரேட் பண்றது தான் ரிவென்ஜ் ட்ரேடிங். இதுல 3 வேர்ட் இருக்கு. நான் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எமோஷன். ஸோ ரிவென்ஜ் ட்ரேடிங் வந்து எப்பவுமே எமோஷன்ல இருந்து வராது. அது வந்து ஒரு கோவமா இருக்கலாம், ஒரு பயமா இருக்கலாம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம், இல்ல உங்களோட ஈகோவா இருக்கலாம். நான் ரைட்டா தான் இருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்து தப்பா தப்பா போயிடுச்சு. அப்படின்னு நம்ம ஈகோ வந்து பேசும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து நம்மள ஹண்ட் பண்றது இல்ல. மார்க்கெட் வந்து நம்மளுக்கோசரம் பர்சனலா வந்து எதுவும் பண்றது இல்ல. அது ஒரு மெஷின். அது லிக்விடிட்டிய தேடுது. அவ்வளவுதான். செகண்ட் கீவேர்ட் வந்து இம்பல்சிவ். ரிவென்ஜ் ட்ரேடிங் எப்பவும் வந்து இம்பல்சிவா தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட நார்மல் ப்ராசஸ வந்து ஃபாலோ பண்றதில்ல.
ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கல, ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணல, என்ட்ரி கிரைட்டீரியா இல்ல. ஃபீலிங் மட்டும் தான் இருக்கும் நமக்கு ரிவர்ஸ் ட்ரேடிங்க்கு. 3 கீவேர்ட் வந்து ரிகவர். இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான திங்கு. இந்த லாஸ வந்து இன்னைக்கே ரிகவர் பண்ணணும்னு பிரஷர் போட்டுக்கிறீங்க நீங்களே. அந்த பிரஷர்ல எடுத்த ட்ரேட் எல்லாமே 9 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் லாஸ்ல தான் முடியும். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹானஸ்ட்டா சொல்றேன். ட்ரேடிங்ல லாஸ்ன்றது வந்து நார்மல். லாஸ் இல்லாம வந்து ஒருத்தர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து ஆக முடியாது. கரெக்ட்டா? ஒரு நல்ல ட்ரேட் இருக்கும். 40 to 50% ஆஃப் த லாசிங் ட்ரேட்ஸ் இருக்கும். ஆனா அவங்க எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க? ஏன்னா, அவங்க லாஸ வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதில்ல. அந்த மாரி எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரேடிங்ன்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா லாஸ் வந்து ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் மாரி. அத வந்து அக்செப்ட் பண்ணாம நீங்க வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்து ஆக முடியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின கேட்கிறேன். ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுக்கும்போது, உங்க பிரெயின்ல லிட்ரலா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அது வந்து சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது தெரிஞ்சா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பெட்டர் டெசிஷன்ஸா எடுப்பீங்க. லைக் உடனே ரியன்டர் ஆவாம, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பெட்டரா யோசிப்பீங்க. அத எடுப்பீங்க. சோ ஓகே. இத வந்து தமிழ்ல யாரும் ஒரு சொல்லாத ஒரு பாட்டு மாரி எனக்கு தெரியுது. அதனால தான் வந்து நான் போடுறேன்னு முன்னவே சொன்னேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப வந்து நானே நெறைய டைம் பட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நாம லாஸ் எடுக்கும்போது பிரெயின்ல ஒரு ஸ்பெசிபிக் ரீஜியன் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அத வந்து அமிக் அமிக்டாலான்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட எமோஷனல் பிரெயின். அது வந்து டேஞ்சரை எல்லாம் டிடெக்ட் பண்ணி டிடெக்ட் பண்றதுக்கு டிசைன் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல நான் ஆபத்தா ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் நடக்குது அப்டின்னா, அத டிடெக்ட் பண்றதுக்காக டிசைன் ஆனது தான் வந்து அந்த இப்போ அம்டு அம் அம்ரோகி சாரி காய்ஸ். அது வந்து என்னன்னா, அ AMYGDALA அமிக்டலா அப்டின்றது. ஸோ லாஸ்ன்றது வந்து பிரெயினுக்கு பிசிக்கல் பெயின் மாரி. ஸ்டடீஸ்ல சொல்றது மனி லாஸ் பண்றது பிரெயின்ல ஆக்சுவலா வந்து ஒரு பெயின் மாரி தான் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா, அதுவும் வந்து நமக்கு ஒரு லாஸ் தான். ஸோ, அந்த பெயின்ல இருந்து எஸ்கேப் ஆக பிரெயின் ஒரு ஷார்ட் கட் எடுக்கும். அது என்ன சொல்லும்னா, "இப்பவே ஆக்ஷன் எடுக்கலாம். ரிகவர் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணு" அப்படின்ட்டு. ஸோ, இது வந்து ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். இது 1000 வருஷமா நம்ம டிஎன்ஏல இருக்கு. ஏன்சியன்ட் டைம்ஸ்ல ஒரு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்த உடனே ரியாக்ட் பண்றது வந்து லைஃப் சேவ் பண்ணும். கரெக்ட்டா? ஏன்னா நமக்கு இப்ப தீ பிடிச்சதுன்னா, நம்ம அத உடனே வந்து அணைச்சா நம்ம அ சேவ் ஆயிடுவோம். ஸோ, அத அணைக்கிறதுக்கு வந்து நம்ம பிரெயின்ல இருந்து சிமுலேட் பண்றது அதுதான். ஸோ, அது வந்து நம்ம உடனே சேவ் பண்ணிடலாம். ஆனா ட்ரேடிங்ல வந்து உடனே ரியாக்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங். அது வந்து உங்களோட அக்கவுண்ட்ட வந்து கண்டிப்பா கில் பண்ணிடும். ஓகே. ஸோ, இன்னொரு விஷயம் இருக்கு. அத வந்து டில்ட்ன்னு சொல்றாங்க. போக்கர் பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ட யூஸ் பண்ணுவாங்க. போக்கர் பிளேயர்ஸ்ன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ, தெரியலன்னா வந்து Googleல போட்டு பார்த்துக்கோங்க. அவங்க இத சொல்லுவாங்க. டில்ட்னா என்னன்னா, நீங்க எமோஷனலா காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா, பிரெயின்ல வந்து லாஜிக்கலா திங்கிங்க வந்து எமோஷன் பாக்கும். அந்த ஸ்டேட்ல எடுத்த எந்த டெசிஷனும் உங்களோட பயாஸ் தான். நீங்க ட்ரேட் பண்ற மாரி ஆனா உங்க பிரெயின் ஆக்சுவலா ட்ரேட் பண்றது இல்ல. உங்களோட எமோஷன்ஸ் தான் ட்ரேட் பண்ணும் அந்த ரிவென்ஜ் ட்ரேடிங்க்காக. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிகலான திங் சொல்றேன். ரிவென்ஜ் ட்ரேடிங் எடுக்கும்போது, உங்க பாடில பிசிக்கல் சயன்ஸ் இருக்கும். அத வந்து ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் தப்பு. நாங்க நார்மலா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கும், ஒரு ரிவென்ஜ் ட்ரேடிங் எடுக்கும்போதும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கே. ஸோ அத பாருங்க. ரிவென்ஜ் ட்ரேடிங்கோட பிசிக்கல் வார்னிங் சைன்ஸ்லாம் என்னென்னன்னா நான் இப்ப சொல்றேன். லைக் உங்க ஹேர்ஸ்ல வந்து ஸ்லைட்டா டென்ஸா இருக்கும். நீங்க வந்து சார்ட்ட வந்து ஒரு இன்டென்ஸா பார்ப்பீங்க. பிரீத்திங் வந்து அ நம்ம நார்மலா பண்றத விட கொஞ்சம் இன்கிரீஸ்டா இருக்கும். இந்த தடவ வந்து ஷூரா போகும்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க நார்மல் ட்ரேட்ஸ விட. ட்ரேடோட டீட்டெயில்ஸ் வந்து லைக் எஸ்எல், டிபி செட்டப் வந்து ப்ராப்பரா வெரிஃபை பண்ண டைம் இல்ல நமக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ குயிக்கா என்டர் ஆவணும் அப்படின்ட்டு ஒரு அர்ஜென்சி இருக்கும். இந்த சைன்ஸ்லாம் ஃபீல் ஆனா நிறுத்திடுங்க. க்ளோஸ் த சார்ட் அண்ட் வாக் அவே.
இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த வார்னிங் சைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும். இருந்தா சாரி இருந்திருந்தா அது ரிவென்ஜ் ட்ரேடிங்ன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்மளோட அக்கவுண்ட்ட டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னன்ட்டு பார்க்கலாம். சரி. இப்ப போய் சார்ட் பார்க்கலாம். இது தியரி மட்டும் இல்ல. சார்ட்ல ரிவென்ஜ் ட்ரேடிங் எப்படி எப்படி பார்க்கிறது? நான் உங்களுக்கு வந்து அத வந்து காட்டுறேன். ஸோ கோல்ட் சார்ட்டுக்குள்ள போயிடுவோம். இது ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் தான். நான் ஒரு ரியல் லுக்கிங் சினாரியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிளியர் வந்து டவுன் ஸ்ட்ரக்சர் இருக்கா? பிரைஸ் வந்து இந்த ஓபிய வந்து ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு வேலிட் செட்டப் தான். என்ட்ரி பாயிண்ட்டும் இருக்கு. எஸ்எல் அபவ், டிபி கீழ பிலோ. இந்த இடத்துல வச்சிருவோம். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்க மாரி. ஓகே. ஸோ இத பாருங்க, அந்த பியரிஷ் ஸ்ட்ரக்சர்ல பிஓஎஸும் இருக்கு. பிரைஸ் ரியாக்டிங் டு ஓபி இருக்கு. வேலிட் செட்டப் என்ட்ரி பண்ணோம். எஸ்எல்ல ஓபிக்கு மேல வச்சோம். டிபியும் கீழ வச்சோம். ஸோ டிபி வந்து நெக்ஸ்ட் லிக்விடிட்டி. இது ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப். கரெக்ட்டா? இது பாருங்க. இது ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப். ஸோ பிரைஸ் அப் போகுது. என்னோட எஸ்எல் ஹிட் லாஸ். அப்போ இந்த ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம? ஸோ எஸ்எல் ஹிட் ஆன உடனே அவன் வந்து இமிடியேட்டா இன்னொரு ட்ரேடும் என்டர் ஆகுறான். பாருங்க. இந்த என்ட்ரில என்ன இல்ல அப்படின்ட்டு. ஸ்ட்ரக்சர் இல்ல. சோர்ஸ் இல்ல. பயாஸ் இல்ல. பிரைஸ் ஸ்டில் பியரிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆனா வந்து அவன் லாங் போறான். ஏன்னா பிரைஸ் இப்போ டூ லோன்னு ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஏன்னா நம்மளோட எஸ்எல் அடிச்சிருச்சுல்ல இந்த இடத்துல. அதனால. ஸோ அந்த ஃபீலிங் வந்து அது செட்டப்பே கிடையாது. அது ஜஸ்ட் ஃபீலிங். ஸோ அ இங்க பாருங்க. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஷோஸ் நடந்திருக்கா? இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிடுச்சு. பியரிஷ் ஷோஸ் நடந்திருக்கு. அ ஆனா வந்து அது கன்ஃபார்ம் இல்ல. ஏன்னா கேண்டில் க்ளோஸ் ஆவல. கேண்டில் க்ளோஸ் ஆவல. ஓபி வந்து வேலிடா இல்ல. எஸ்எல்லே ப்ராப்பரா வைக்க இடமும் இல்ல அவனுக்கு. ஸோ அவன் எஸ்எல் வந்து டைட்டா வச்சிருக்கான். ஏன்னா இந்த ட்ரேட் வந்து குயிக்கா போணும். அந்த இத ரிவர்ஸ் ட்ரேடிங்காக. ஸோ இப்படியெல்லாம் இருந்தா வந்து அது வந்து ஒரு கேம்பிளிங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க guys. ஏன்னா வந்து நம்ம வந்து லைக் எப்படி சொல்றது? உடனே நம்ம விட்ட அமௌண்ட்ட எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்டர் ஆகுறது. ஸோ உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கிறேன். ட்ரேட் 1 வந்து வேலிடா இருந்துச்சு. அது லாஸ் நார்மல் அக்செப்டபிள் சிஸ்டம் ஒரு நார்மல் சிஸ்டம் பார்த்தது. ஸோ ட்ரேட் 2 ஆர் ட்ரேட் 3 வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து அவாய்டபிள். ஏன்னா அந்த லாஸஸ் வந்து ரிவென்ஜோட லாஸஸ் தான். சிஸ்டமோட ஃபெயிலியர் கிடையாது. அது உங்களோட ஃபெயிலியர். கரெக்ட்டா? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸோட தனித்தன்மை வந்து என்னன்னா, அவங்க வந்து ட்ரேட் 1ஓட லாஸ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, ட்ரேட் 2 அண்ட் ட்ரேட் 3 வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அவங்களோட எட்ஜ். ஓகே. சரி. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்குன்னா, ரிவர்ஸ் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மால ஸ்டாப் பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அத பத்தி இப்ப பேசலாம். ஸோ ஒரு விஷயம் சொல்றேன். ரிவர்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து எப்பவும் வந்து ஒரு ஆப்வியஸா இருக்காது. அதுல சில சப்டலா இருக்கும். நான் வந்து அந்த 4 டைப்ஸ் சொல்றேன். டைப் 1 வந்து இம்மீடியேட் ரிவெஞ்ச். இது வந்து நான் சார்ட்ல ஷோ பண்ணது. லாஸ லாஸோட உடனே நெக்ஸ்ட் ட்ரேட். இது வந்து மோஸ்ட் ஆப்வியஸ் டைப். இத ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. ஆனா ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். டைப் 2 வந்து ஓவர் சைஸ் ரிவெஞ்ச். நீ வந்து செட்டப்ப வெயிட் பண்ண. ஆனா நார்மலா வந்து 0.5% ரிஸ்க் போடும் இடத்துல ஒரு லாஸ ரெக்கவர் பண்ணோம்ட்டு 2% 3% வந்து ரிஸ்க் போடுவீங்க. செட்டப் வேலிடா இருக்கலாம். ஆனா சைசிங் வந்து ராங். இதுவும் வந்து ரிவென்ஸ் ட்ரேடிங் தான். இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா செட்டப் வந்துட்டு நான் வந்து டிசிப்ளின்டு அப்படின்னு நினைச்சிட்டு சைசிங்ல வந்து ரிவென்ஸ் வந்து ஹைட் ஆயிருக்கு உங்ககிட்ட. ஓகே. ஸோ டெக் வந்து செஷன் ரிவென்ஸ். நீ நார்மலா லண்டன் செஷன் மட்டும் ட்ரேட் பண்ற. ஆனா லண்டன் செஷன்ல லாஸ் வந்தப்போ நியூயார்க் செஷன் வரைக்கும் ஸ்கிரீன்ல உட்காந்துட்டு இந்த செஷன்ல ரிகவர் ஆகும்னு நீ வந்து உன்னோட ரூல வந்து பிரேக் பண்ற. இதுவும் ரிவென்ஸ் ட்ரேடிங் தான். நெக்ஸ்ட் டே ரிவெஞ்ச். இது வந்து சப்ஸ்டல். நேத்து லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு காலையிலே நீ வந்து அக்ரெசிவா என்டர் பண்ற. கான்சியஸ்லி ரிவெஞ்ச். அப்படி இல்லாம சப்கான்சியஸா லைக் எஸ்டர்டேஸ் லாஸ வந்து ரிகவர் பண்ணணும் அன்ட்டு அந்த மைண்ட் செட் வந்து உன்னோட பயாஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இத வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஜர்னல் வச்சிருந்தா பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கே.
ஏன்னா நீங்க எடுக்கிற ட்ரேட்லாம் வந்து ஜர்னல் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஹவ் டு ஸ்டாப் ரிவென்ஸ் ட்ரேடிங் வாங்க இப்போ உள்ள போலாம். இப்போ வந்து பிராக்டிக்கலா பேசலாம். ரிவென்ஸ் ட்ரேடிங்க ஸ்டாப் பண்றது வந்து ஒரு ஓவர் நைட்ல கண்டிப்பா நம்மளால முடியாது. இது வந்து ஒரு ஹேபிட். ஒரு ரீவயரா டைம் எடுக்கும். ஆனா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா உதவும். நான் வந்து ஒரு 5 ரூல்ஸ் சொல்றேன். இது எல்லாமே சிம்பிள். ஆனா ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் தி 30 மினிட் ரூல். லாஸ் வந்த உடனே மேண்டேட்டரியா ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. சார்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன வச்சுடுங்க. எங்கேயாச்சும் எழுந்துச்சு போங்க. தண்ணி குடிங்க. நடந்து போங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. ஆனா வந்து சார்ட்ட பார்க்காதீங்க. இது வந்து ஒரு வீக்கா இருக்கலாம். ஆனா இந்த 30 மினிட்ஸ் வந்து அந்த அமிக்டலா வந்து காமா வந்து ஃபீல் பண்ணும். லாஜிக்கல் பிரைன் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அந்த டைம்ல நீங்க லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு வந்து அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவி ஒரு சிமுலேட் பண்ணும் ஹார்மோன்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சார்ட்டுக்கு திரும்பி வந்தா நீங்க டிஃபரெண்ட் பெர்சனா இருப்பீங்க. ரூல் நம்பர் 2 வந்து டெய்லி லாஸ் லிமிட். உங்களுக்கு ஒரு டெய்லி மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வேணும். உங்க அக்கவுண்ட் சைஸ பொறுத்து 2% ஆர் 3% அது ஹிட் ஆனா அன்னைக்கு ட்ரேடிங் டன். கம்ப்யூட்டர் வந்து மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த ரூல வந்து இருக்கணும். ஆனா பிரிஃபரன்ஸா இல்ல. ஏன்னா ப்ராப் ஃபார்ம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது மேண்டேட்டரி. பர்சனல் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இது மேண்டேட்டரி இல்ல. ஏன்னா ப்ராப் ஃபார்ம் அக்கவுண்ட்ஸ்க்கு ஒரு நாளுக்கு அவங்களே டெய்லி லாஸ் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளினா அது இருக்கும். ஆனா பர்சனல் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது வந்து மேண்டேட்டரி இல்ல. ஆனா நீங்க வந்து ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னா இத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா செட்டப் வந்தா என்ன பண்றது ப்ரோ? அப்படி கேட்டீங்கன்னா வேணாம். ஏன்னா அன்னைக்கு போச்சு. நாளைக்கு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா என்னைக்குமே வந்து மார்க்கெட் வில் பி தேர் பட் அவர் மணி நாட். ஓகே. சோ புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் போறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல காய்ஸ். இத்தனை நாள் இருந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் இருக்க மாட்டீங்களா? இல்ல. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3 த ப்ரீ என்ட்ரி செக்லிஸ்ட். எவ்ரி சிங்கிள் ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் வந்து ரைட் பண்ணுங்க. நீங்க வந்து மென்டலா டயர்டா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, செக்லிஸ்ட்ட பிசிக்கலா வந்து எழுதும்போது, அது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரா வந்து உங்களுக்கு வொர்க் பண்ணும். ஓகே. ஸோ ரூல் நம்பர் 4 சரி. அந்த செக்லிஸ்ட் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு எழுதுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் அண்ட் சோர்ச் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு எழுதுங்க. ஒரு என்ட்ரி எழுதுங்க. ஒரு வேலிடான ஓபியா இல்ல ஃபேர் வேல்யூ கேப்ல என்டர் ஆகணும் அப்படின்ட்டு எழுதுங்க. எஸ்எல் வந்து லாஜிக்கா பிளேஸ் பண்ணியிருக்கனா அப்படின்ட்டு எழுதுங்க. ஆர்ஆர் வந்து எவ்வளோ? டெய்லி லாஸ் லிமிட் இருக்கா? நான் வந்து எமோஷனல் ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இருக்கேன் இப்போ அப்படின்ட்டு நீங்க எழுதுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து ட்ரேட் எடுங்க. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4 வந்து ஜர்னல். இது வந்து ஒரு போரிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் இஃப் யூ ஆர் இன் லாஸஸ். நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்கே கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா இருந்தீங்கன்னா ஓகே இட்ஸ் நாட் நீடட். பட் இஃப் யூ ஆர் இன் லாஸஸ் அண்ட் யூ டோன்ட் நோ வேர் யூ ஹேவ் லாஸ்ட், ஜர்னல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எவ்ரி ட்ரேடருக்கும் வந்து ஒரு என்ட்ரி ரீசன் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட்டுக்கான எமோஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதெல்லாம் சிம்பிளா ஒரு நோட் புக்ல எழுதுங்க. அதுவே போதும். ஸோ 1 மந்த் கழிச்சு திரும்ப அத பாருங்க. உங்களோட ரிவென்ஸ் ட்ரேடிங் பேட்டர்ன் அதுல கிளியரா தெரியும். எந்த டைம்ல நடக்குது, எந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல நடக்குது, எந்த எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுதுன்ட்டு அந்த பேட்டர்ன்ல தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் தெரிஞ்சா வந்து நீங்க பிரெடிக்ட் பண்ண முடியும். பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சா பிரிவென்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த ரூலோட இது. ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5 வந்து லாஸ வந்து ரீஃப்ரேம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். ஈஸியா சவுண்டா இருக்கும். ஆனா ஆக்சுவல் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா லாஸ் வரும்போது பிரெயினுக்கு வந்து என்ன சொல்லும்னா, இது வந்து சிஸ்டமோட பார்ட்டு. என் செட்டப் வந்து வேலிட் தான். ஆனா அந்த அவுட்கம் வந்து என்னோட என்னோட தகுதிய வந்து லைக் அது ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வேலிட் செட்டப்காக நான் வெயிட் பண்றேன் அப்டின்ட்டு. இது வந்து செல்ஃப் டாக் ஒரு ஸ்டூபிடா தான் ஃபீல் ஆகும். ஆனா ரிசர்ச் என்ன ஷோ பண்ணுதுன்னா, இந்த டைப் ஆஃப் கான்ஷியஸ் ரீஃப்ரேமிங் வந்து ஓவர் டைம் அமிக்டாலா ரெஸ்பான்ஸ வந்து லிட்ரலா ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி வந்து சாஃப்ட் ஸ்கில் இல்ல, ஹார்ட் ஸ்கில் அப்டின்ட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ நான் சொன்ன 5 ரூல்ஸ் வந்து என்னன்னா, 30 மினிட் ரூல் ஆஃப்டர் எவ்ரி லாஸ், டெய்லி லாஸ் லிமிட் வந்து நிறுத்திடுங்க. ஸோ ப்ரீ என்ட்ரி செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. ஜர்னல் பண்ணுங்க. ரீஃப்ரேம் த லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா செல்ஃப் டாக் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
இந்த 5 ரூல்ஸ்ல உங்களுக்கு எது மோஸ்ட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டீப்பர் ட்ரூத்த வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னதில்ல கைஸ். மத்ததெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்ட்டு. ஆனா இது வந்து சொன்னதில்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் ஹானஸ்ட்டா சொல்றேன். ரிவென்ஸ் ரைடிங்க வந்து ஃபுல்லா ஸ்டாப் பண்றது ஹானஸ்ட்லி நெறைய மந்த்ஸ் எடுக்கும். சம் பீப்பிள்க்கு இயர்ஸ். அது வந்து நார்மல். ஏன்னா ட்ரேடிங்ல டிசிப்ளின்றது வந்து ஒரு டேல வரது கிடையாது. அது வந்து பல வருஷம். ஒவ்வொரு தடவையும் நீ வந்து ஒரு லாஸுக்கு அப்புறம் நடந்து போறதோ, அல்லது ஒரு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதோ, ஒவ்வொரு தடவையும் நீ வந்து செக்லிஸ்ட் ரன் பண்ற. அது ஒரு அதெல்லாம் ஒரு இதுதான். ஸோ ஜிம்ல வந்து மசில் பில்ட் ஆவுதுன்னா, அதுக்கு உடனே வந்து பில்ட் ஆயிடாது. டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் ட்ரேடிங்க்கும். டிசிப்ளினும் வந்து பில்ட் ஆவறதுக்கு டைம் எடுக்கும். உங்களால முடியும். ஆனா வந்து இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வந்து இம்பார்ட்டன்ட். ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ற ட்ரேடர்ஸ்ல பெரும்பாலானோர் வந்து பேக் ரைடர்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. செட்டப் தெரியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் தெரியும். ஆனா எமோஷனல் கண்ட்ரோல் இல்ல. அதுதான் கஷ்டம். ஸோ ட்ரேடிங்ல 20% ஸ்ட்ராட்டஜி, 80% சைக்காலஜின்னு சொல்றாங்க. அத வந்து கண்டிப்பா நான் வந்து அக்ரி பண்றேன். ஏன்னா, உங்களோட செட்டப் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், எமோஷன்ஸ் மேனேஜ் பண்ண தெரியலன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால இந்த டாபிக்க சீரியஸா எடுங்க. இது போரிங்கா தான் இருக்கும். ஆனா சைக்காலஜினா ஸ்கிப் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அப்படி நீங்க பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ட்ரேடிங்க வந்து மேக் ஆர் பிரேக் பண்றது. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடான தியரிஸ் எதுவும் சொல்லல. மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணணும்னு சொல்லல. ஒரு ஃபேக் மோட்டிவேஷனும் குடுக்கல. ஒரே ஒரு ஹானஸ்ட் ட்ரூத்த சொன்னேன். லைக் லாஸ்க்கு அப்புறம் உங்க பிரெயின் வந்து ராங் டெசிஷன்ஸ்க்கு புஷ் பண்ணும். அத வந்து நீங்க அவரா இருந்து ரூல்ஸ் வச்சிருந்து பிராக்டிஸ் பண்ணா, நீங்க அத பீட் பண்ண முடியும். ட்ரேடிங்ல கன்சிஸ்டன்ட்லி லூஸ் பண்ற ட்ரேடர்ஸோட ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்ல பெரும்பாலும். ப்ராசஸ், டிசிப்ளின், எமோஷனல் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்த இதுவே வந்து உங்களுக்கு ஒரு குட் சைன் தான். ஏன்னா வந்து நீங்க நெனைக்கிறீங்க, நான் குறைக்கணும் அப்டின்ட்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுவே ஆல்ரெடி டிஃபரெண்ட் தான் மத்த ரிவென்ஸ் ட்ரேடிங்க விட. ஸோ இன்னைக்கே ஒரு சிம்பிள் கமிட்மெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து லாஸ் வரும்போது 30 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். சார்ட்ட க்ளோஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல. சரி அத மட்டும் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். நீங்க நெனைக்கிறத விட உங்க ட்ரேடிங்க வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த சேனல்ல நான் எந்த ஷார்ட்கட்ஸும் ப்ராமிஸ் பண்றதில்ல. சீக்ரெட்ஸும் செல் பண்றதில்ல. நான் ரியலிஸ்டிக்கா இருக்கேன். தட்ஸ் த ப்ராமிஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ட்ரேடர் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க. இதே மாதிரி வந்து ரியலிஸ்டிக் தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷன் தொடர்ந்து போடுவேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ரிவென்ஸ் ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என்ன நடந்துச்சுன்ட்டு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர்.